ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு தான் நான் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறு இடத்துல வளர்ந்துருப்போம். இப்போ இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு வந்து அவங்க கூட வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்டை தவிர மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க கூடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அவங்களுக்கு கூடலாம் மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழியில் நீங்கள் வந்து ஆகி தான் ஆகணும், மிங்கிள் ஆகணும். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன் சார். இப்போ ப்ரைவேட்டை விட இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா அங்கேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். ஆனால் அது மீறி நம்ம அந்த வேலையை செய்வோம். எவ்வளோ டார்ச்சரை கொடுத்தாலும் நம்ம செய்வோம். ஏன்னா அதனால் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. அப்போ அதனால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. அதனால் நம்ம அந்த ப்ரெஷரை தாங்கிட்டு நம்ம அந்த வேலை செய்யணும். அதேமாரி இப்போ கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் அந்தமாரி நினச்சிக்கோங்க. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதனால் நம்ம கல்யாணம் வந்திருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து மிங்கிள் ஆகிடுங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மிங்கிள் ஆகிறத விட நீங்கள் வந்து ஒரு ஓகே இது எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக மிங்கிள் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ பார்க்கக்கூடாது. ஈகோன்னா இப்போ இந்த வேலையை வந்து அவங்க சொன்னதான் நான் செய்யணும், இது நான் செய்யக்கூடாது, இது ஏன் வேலை, அப்படி இல்லாமல் ஈகோ இல்லாமல் அவங்கள்ட்ட நீங்கள் வாண்டடாக கேட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா எப்பவுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு செய்யக்குள்ளே உங்கள் மேலே கொஞ்சம் பரவாயில்ல, எந்த ஒரு சின்ன விஷயமா நம்மளை கேட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் அந்த தப்பு செய்யாமல் எல்லாமே நீங்கள் கேட்டு செய்ய ஆரம்பிச்சு. நான் வேலை செய்வேன், ஆனால் சின்ன விஷயம் நான் கேட்க மாட்டேன். அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட எதிர்பார்ப்பு நம்மளை கேட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். எந்த விஷயமா தான் என்னை கேட்டு செய்யணும் தான் நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து நானே எல்லாத்தையும் வாண்டடாக நான் செய்வேன். அந்த மாரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் கேட்டு செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய எதிர்பார்க்காத விஷயம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப்பில் காலையில் இருந்தோடனே எங்கள் அம்மா தான் டீ போட்டு கொடுப்பேன். அதேமாரி சின்ன விஷயம் சாப்பாடு அவங்க சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன். அந்தமாரி நீங்கள் அப்போ எதிர்பார்க்காம நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் டீ போட்டு கொடுக்கணும். அது வேறு விஷயம். அதனால் இவங்க நமக்கு அவங்க தான் சாப்பிடணும்னு சொல்லணும், அவங்க தான் டீ அப்போல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். நிறைய விஷயம் நம்ம மேலே கேரிங்காக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் சந்தோஷமாக இருக்கும், கல்யாணம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதான் ஃபஸ்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயம் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபேமிலியை. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ஈகோ இல்லாமல் இருக்க பாருங்கள். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணாதீங்க. நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. க்ரூம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் வீட்டில் போட்டு வைக்க மாட்டாங்க, வளையல் போட மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அதுங்க வேலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டை ஒன்று போட்டுன்னு நைட்டி போட்டுன்னு அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். அந்தமாதிரி ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி விட மாட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா க்ரூம் பண்ண சொல்லுவாங்க. நல்லா கை நிறைய வளையல் போட்டு கொஞ்சம் பெரிய போட்டு பூ அதுமாதிரி சொன்னக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லை நான் இந்த போட்டு தான் இப்போ இத்தனை வளையல் தான் போடுவேன், பூ வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதேமாரியே நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கே பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க. நாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக பேசினேன், ஏன்னா பாப்பா கூட்டிகிட்டே இருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ஃபோன் அதிகம் பேசாதீங்க. என்னங்க ஃபோன் ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நடக்கிற விஷயம் சொல்ல மாட்டீங்க. ஆனால் சப்போஸ் எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பண்ணிப்பாங்க. ஏன்னா என் லைஃப்பில் நடந்திருக்கு. அதனால் தேவையில்லாமல் அதிகமாக பேசாதீங்க. ப்ராப்பராக போட முடியல, ஏன்னா என் பசங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால் நான் தெரிஞ்ச பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ தேவையில்லாமல் அம்மாக்கிட்ட கூட சரி கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா நல்லதுக்காக தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் அதிக ஃபோன் கால் பேசாதீங்க. பேசலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு பேசுங்க. இதெல்லாம் வந்து கல்யாணம் நான் புதுசில் பண்ணாத மாற்றிக்க வேண்டிய விஷயம் நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்த விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.